summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இருக்கும்போது இப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. உலகத்தில் இத்தனை ப்ரொஃபஷன் இருந்தும் நீங்கள் ஏன் சார் டைரக்ஷன் சூஸ் பண்ணீங்க? நீங்கள் அதை பேசிக்க மாட்டீங்களா? இதுக்காக தான் இந்த ஹோல் எஃபர்ட்ஸா சார்? என்னை இதுதான் டிஃபைன் பண்ணுது. அது எனக்கு ஒரு 16 வயசில் எனக்கு அது தோணுச்சு. ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இதுதான் பண்ணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஏக்கத்தை அந்த படம் உண்டாக்கிச்சு. இது இல்லைன்னா நான் வேறு என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம பண்ணுற வேலை தான் நம்மளை டிஃபைன் பண்ணுதா, அதை தாண்டி வேறு யாராவும் நம்ம இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. இருக்கோம் நமக்குள்ளே வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. லைக் கண்டிப்பாக வேற ஒரு உலகம் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, பயணங்கள், புக்ஸ் இருக்குது, பார்க்குற படங்கள், மீட் பண்ணுற வேரியஸ் பீப்புள், இது எல்லாமே இருக்குது. பட் இதுதான் என்னை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். வீட்டில் இருக்கும்போதும் ஏதோ ஒரு வகையில் இந்த எண்ணங்கள், இந்த ஒரு ஐடியா, இல்லை இது இன்றைக்கி எழுதலாமா, இல்லை ஒரு படம் பார்க்கும்போது நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோமா, இந்த படம் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோமே, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பேசினப்போ வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை நமக்கு ரொம்ப நம்ம விரும்பி நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொன்னால் இது பியூட்டிஃபுல்லாக இருக்கே, இதையே நம்ம ஒரு படத்தில் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ள தான் அது. ஸோ ஐ திங்க் இட் டிஃபைன்ஸ் மீ. ஸோ உலகத்தில் வேறு எவ்வளோ பண்ணியிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் பண்ணியிருந்தா நானாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல. சரி, இது இல்லைன்னா அப்போ என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மேபி பசங்களை பார்த்துக்கிட்டு வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கா. மேபி ஐ வுட் பின் தட் ஆர் சம் ஐ வுட் ஜஸ்ட் லவ் டு குக் அண்ட் ஜஸ்ட் பி தேர் அண்ட் டேக் கேர் ஆஃப் பீப்புள். ஐ லவ் டு டூ தட். இப்போது எல்லோரும் சாப்பிடும்போது ஐ லைக் டு serve, I like to be in the kitchen, I like to cook, I like to clean vessels, I like to do all that. I'm not saying this as some big thing, but I like that. So I would love to just ஒரு இடத்துல இருந்து எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது எனக்கு. அது நான் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு கிரிக்கெட்டராக லைஃப் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தோணுது. அது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பர்சியூ பண்ணியிருந்தா, ஸ்கூலில் விளையாடினேன், காலேஜில் விளையாடினேன், அது இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருந்தா ஒரு பவுலராக மேபி போயிருக்கலாம். எந்த லெவல் போயிருக்கோமோ அப்படின்றது முக்கியம் இல்லை, பட் அதிலே இருந்திருக்கலாம். பட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் தட் வுட் டிஃபைன் மீ. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ளீட் கம்ஃபர்ட், ஒரு ஹாப்பினஸ்ஸாக அது இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் திஸ் இஸ் கிவிங் மீ தட். என்ன பிரச்சனை இருந்தாலும், அண்ட் தட் இஸ் தேர் இன் எனிபடிஸ் ஜேர்னி. ஐ திங்க் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தடங்கள் இருக்கும், ஒரு புஷ்பேக் இருக்கும், ஒரு 1 year எப்படி போச்சுனே தெரியாமல் இருக்கும், அப்படின்லாம் இருக்குது. பட் அதையும் தாண்டி இஃப் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டாக்கிங் டு யூ or to anybody regarding a film, I'm looking forward to it. இல்லை வேண்டாம், ஒரு படம் பண்ணிட்டோம், எதுக்கு பேசணும் அப்படின்றத நான் சத்தியமே உட்காந்துருக்க மாட்டேன். ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வேறு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு 7-8 ப்ரொமோஷனல் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய மனசை நம்ம பரிந்து கொள்ளணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலாக கரெக்டாக ஐ பிலீவ் இன் தட். போஸ்டர்ஸ் போட்டாலே போதும். ஆக்சுவலாக ஐ லுக் ஃபார்வர்ட் டு திஸ், ஐ லவ் வாட் ஐ எம் டூயிங் அண்ட் தட்ஸ் வை ஐ எம் டாக்கிங் டு யூ அண்ட் தட் டிஃபைன்ஸ் மீ. நிறைய சொல்லிட்டேனா? இல்லை பரவாயில்ல சார். இன்டர்வியூ முடிஞ்சு போன மாதிரி இருக்கா? எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை சார்.
பேசும்போது ஹவுஸ் ஹஸ்பண்ட் கூட எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் வந்து என் வீட்டை வச்சுக்கிறதோ இல்லை பண்ணுறது கூட ரெடியாக இருக்கேன் அப்படி சொன்னீங்க. இதை பற்றி உங்கள் ஒய்ஃப் கிட்ட எப்போவாது டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? யா ஹவுஸ் ஹஸ்பண்ட்ன்றதை விட ஒரு ஹோம் மேக்கர். லைக் ஐ லைக் புட்டிங் டுகெதர் திங்ஸ் அட் ஹோம். ஒரு புது ஆஃபீஸ் செட் பண்ணால் அதுக்குள்ளே இப்படி இருக்கணும், இங்கே ஒரு லேம்ப் ஷேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஃபுல்லாக உட்காந்து நான் ஒர்க் பண்ணுவேன். அதில் ஐ ஹாவ் அ கிரேட் டீம் அண்ட் ஐ ஹேவ் குட் பீப்புள் வித் மீ. அவங்களும் அதை பண்ணிடலாம். பட் ஐ வாண்ட் டு பி இன்வால்வ். ஸோ ஒரு வீடுன்றது அது மட்டும் இல்லை, நாட் த திங்ஸ் அட் ஹோம், பட் ஹவு டு ரன் தட் ஹவுஸ்ன்றது அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பியூட்டிஃபுல்லாக ஒருத்தங்க பண்ணுறாங்க, ஒரு 2-3 பேர் பண்ணுறாங்கன்றதுனால ஐ எம் டூயிங் மை அதர் திங்ஸ். பட் இஃப் தெர் வாஸ் அ சாய்ஸ் அண்ட் இஃப் ஐ வாண்டட் டு டூ இட், ஐ வுட் டன் தட் வெரி ஹாப்பிலி, டேக்கிங் கேர் ஆஃப் த கிட்ஸ். அவங்கள போய் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, அவங்களுடைய உலகத்துக்குள்ளேயே இருக்கிறதுன்றது ஐ லவ் டு டூ தட். அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக அதை இன்னும் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் அப்படின்னு தோணுது. பிகாஸ் சர்டன் திங்ஸ் ஹவ் நாட் ஒர்க்ட் அவுட் அண்ட் ஐம் நாட் ரியலி லைக்கிங் வாட் ஐம் டூயிங் in that sense. So that is a fallback mother. The earlier I can get back there or be with a few people that I really like to be with, I'm looking forward to doing that. ஸோ இப்போ நீங்கள் இது சொன்னனால ஐ லாஸ்க் யூ சம்திங் சார். ஒரு லிபரேஷனோ இல்லைனா வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு அப்பாடா அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது கிடைக்குமா, இல்லைனா ஃபிலிம் செட்ஸில் இருக்கும்போது கிடைக்குமா சார்? ஃபிலிம் செட்ஸில் தான் ஐ பிகம் மை செல்ஃப். ஸோ அங்கே அதை தாண்டி இருக்கிறவன் அப்போ நான் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் மீ ஃபார் ஷூர். ஐம் ஆனஸ்ட், ஐம் ட்ரூத்ஃபுல் தேர் அண்ட் ஐ லைக் தட். ஸோ இங்கே நடக்கிற சில ஆன்டாகனிஸ்டிக்கான விஷயங்கள், நம்மளை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது நான் கம்ப்ளீட்டாக மறந்துடுறேன். லைக் ஐ லைக் டு ட்ரா எனர்ஜி ஃப்ரம் மை பாய்ஸ் அண்ட் ஐ டேக் தட் எனர்ஜி. தே டோன்ட் நோ தட், பட் ஜஸ்ட் பை பீயிங் வித் தெம் ஆர் ஜஸ்ட் ஹோல்டிங் தெம் அண்ட் ஐம் வெரி ஃபிசிக்கல் வித் தெம். அண்ட் 3 பசங்க எனக்கு ஆக்சுவலாக. But I'm very, very physical with it. So, இப்பயாவது லைட்டாக வருத்தப்பட்டிருக்கீங்களா, ஒரு பொண்ணு இருந்திருக்கலாமே? But that would also mean that I might not be happy with the 3 boys. I am extremely happy. And yeah, yes, சின்னதாக இருந்திருக்கு, but I'm extremely happy with them. So I draw one energy from them. அது அவங்களுக்கு தெரியாமே வந்து, அண்ட் ரொம்பவும் அதை எடுத்துக்கூடாது அப்படின்னு நான் பார்ப்பேன். பிகாஸ் மேபி அது கரெக்டும் இல்லை அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணும். நம்மளுடைய விஷயங்கள் மறக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி அவங்கள்ட்ட இருந்து நான் அப்பப்போ எடுத்துக்கிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். But I come alive when I'm on the film sets. Like I'm itching to shoot. Like I'm dying to shoot அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் மியூசிக் வீடியோஸ் எது பண்ண முடியுமோ, and I do it honestly, I do it with all my heart. அது வந்து சும்மா ஓகே பண்ணுறோம், ஒரு ஷார்ட் நீ எடு அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துருக்க மாட்டேன். I'm there, I'm fully involved. எதுக்கு மியூசிக் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நீ பண்ணக்கூடாது. பட் I don't look at it like ஏன் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு அது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை. அந்த சாங்கை நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன். ஐ சாட் வித் த கம்போசர், ஐ சாட் வித் த லிரிசிஸ்ட். ஒரு நிறைய ஐடியேட் பண்ணி பேசி அந்த சாங் ப்ரொடியூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் ஷூட் அண்ட் ஐ வாண்ட் புட் இட் அவுட் அண்ட் ஐம் இச்சிங் டு டூ தட். அதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. At some shoot I come alive. Otherwise I'm normal, but I come alive there. There's a difference. ஓகே. ஜீவன் கைண்ட் ஆஃப் மென் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை ஏன் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து எங்களால் கண்டுபிடிக்கவே முடியும்? I'm not responsible for that. Of course you are responsible, sir. Your films are all fantasies. There are no men like this. And expectations ரொம்ப ஹையா செட் பண்ணி the men say there are no women like this அப்படினு சொல்லுவாங்க. ஓ, அந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கா? ஓகே. எங்க ட்ரெயின்ல போனா நாங்க இப்படி அந்த மாதிரிலாம் பார்த்தே இல்லை, எங்க லைஃப்ல ஜெஸ்ஸி வந்ததே இல்லை அப்படின்றாங்க. பட் of course there are certain people who say, ஐயோ ஜெஸ்ஸி என் லைஃப்ல ஜெஸ்ஸி இருக்கா சார் அப்படின்னு சொல்றாங்க. I'm sorry, maybe you're not in the right place at the right time, Tara. எனக்கு மட்டும் இல்லை சார், நிறைய பெண்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது. நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தெம்செல்ஸ், பட் த வே தே பிஹேவ், தே டாக்லேருந்து நான் கேட்குறேன். லவ் மட்டும் இல்லை, அதர் ஆஸ்பெக்ட்ஸும் வந்து ரொம்ப வெல் பிஹேவ்டாக இருப்பாங்க, ஆர் ரொம்ப எம்பத்தட்டிக்கலாக இருப்பாங்க. இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆண்கள்கிட்ட இல்லை அப்படின்னு. இல்லை, I think there are a lot of people like that, I think. Okay. I think நீங்கள் சொல்கிற இந்த பொண்ணுங்கள்லாம் they have to be in the right place at the right time அப்படின்ட்டு. And the other way around also. Okay. பொண்ணுங்க தான் இல்லை அப்படின்ட்டு. அதை பற்றி ஒரு கேள்வி இருக்குது சார், நான் வரேன் சார் அதுக்கு. அண்ட் அப்ரிங்கிங் பற்றி நம்ம லாஸ்ட் கான்வர்சேஷனில் நீங்கள் வந்து சொன்னீங்க, பெண்களுக்கு மத்தியில் வந்து வளர்ந்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், பெண்களுக்கு மத்தியில் வளர்ந்தால் சார்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில். ஸோ உங்களோட அந்த அப்ரிங்கிங் வந்து உங்களோட பர்சனாலிட்டியில் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு சார்? முழுசாக ஐ திங்க் ஐ ஆம் வாட் ஐ ஆம்.
அந்த பெண்கள் மத்தியில் வளர்ந்ததுனால ஐ எம் ஆல்சோ வெரி ஒரு இன் அ குட் வே ஐம் சேயிங் ஒரு ரொம்ப ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இருக்குது. லைக் பொண்ணுங்க மத்தியில் நான் அவ்வளோவா பேச மாட்டேன். பிகாஸ் ஐ ஹோட் ஒன்லி தேம் டாக்கிங் அண்ட் அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய வியூஸ் தான் எனக்கு எப்போதுமே till I became, I think, mature in that sense, and that maybe happened only like a few years ago. அப்படின்னு தான் எனக்கு தோணுது. I've always let them take that first step. I've always worked around what they wanted to do. I think so. Yes, நான் ஒரு 4 years ஒரு காலேஜில் படிக்கும்போது I was by myself. அங்கே பெருசாக இந்த பெண்களுடைய தாக்கம் இல்லை. ஏன்னா பசங்க தான் நிறைய இருப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேறு. அண்ட் டவுன் சவுத்லேருந்து நிறைய பசங்க. ஸோ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அபவுட் ஃபில்ம் அண்ட் லைஃப் அண்ட் விமென் அண்ட் டோட்டலாக வேற ஒரு ஐடியாலஜியாக இருந்துச்சு அது. I think I sort of became my own there. But when I come back to my house and then in the surrounding that I am, it's mostly driven by the women. I have a say and I express it, but I think that's come very lately. Earlier I was just ஒரு கையை கொடுத்துட்டு அவங்க என்னை கூட்டி போகிற மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்றது. I like to be in that space. So that's who I am. That my personality was etched, I think, because of my sisters and my mother, and then the woman that I met who became my wife, and the people that I work with to a large extent. How much percent would you like to give it to yourself, sir? உங்களோட the person you are todayக்கு வந்து ஏன்னா எப்பவுமே வந்து அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. சம்வேர் வந்து we feel அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க பட் கரெக்டாக நம்மளும் தானே வளர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு அந்த கிரெடிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு கொடுத்துப்பீங்க? இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். நான் நிறைய தடவை சொல்லுவீங்க யூ கேன் டேக் அ ஹார்ஸ் டு த வாட்டர், பட் அது குடிக்கிறது அந்த ஹார்ஸ் தானே. கொண்டு போய் அங்கே கூட்டிகிட்டு போய் வைக்கலாம், பட் ஃபைனலி யூ ஹேவ் டு டூ இட். நோ, இட் இஸ் அ பிக் தியரி பை இட் செல்ஃப் ஆக்சுவலி. நம்ம சொல்லலாம், அழகாக ட்ரெஸ் பண்ணிடலாம், அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நம்ம ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி ஒரு மூட் எல்லாமே கொடுத்துலாம், பட் ஃபைனலி த ஆக்டர் ஹேஸ் டு பெர்ஃபார்ம். த ஆக்டர் only has to give, the actor only has to run, he has to dive, he has to jump. It's not us. Beyond that, it's not us. But we've set up everything and I have a camera that will grab that. ஸோ அந்த வகையில் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா I think I'm about 50-50 அப்படின்னு நினைக்கிறேன். I come alive when I'm on the sets. When I'm shooting, I become somebody else. What I am otherwise is a normal, everyday sort of a person. எனக்கே தெரியும், I have a completely different personality when I'm on the sets. Like nothing can stop me. Nothing can pull me down. இல்லை இது இல்லை அப்படின்னா I'll change it immediately and I'll move ahead. ரொம்ப தப்பாக நடந்தாலும் எனக்கு கோவம் வரும், பட் அந்த கோவத்தை நான் வந்து ஒரு எல்லிங்லேயோ ஒரு ஆங்கர்லேயோ ஒரு ரேண்ட்லேயோ நான் எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேன். ஐ ஜஸ்ட் கோ குவைட், அவ்வளோதான். ஆமாம், டிசப்பாயின்மெண்ட் தான் மாறும் அது யூஸ்வலாகவே. அண்ட் என்னை யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா it really affects me. It really bothers me. இப்போ like a child. So I think I'm like 50-50 அப்படின்னா. ஸோ 50 உங்களுக்கு கிரெடிட்ஸ் நீங்கள் கொடுத்துப்பீங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ வந்து பேரண்ட்ஹுட் அந்த அப்ரிங்கிங்லேருந்து அதை கற்றுக்கிட்டதுலேருந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அதை நீங்கள் அடுத்து யூ ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர் இட். ஸோ அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க அண்ட் ஹவு ரெஸ்பான்சிபிள் டு யூ ஃபீல்? Like purely with respect to my kids, you're saying? Yes. I love to let them be. My wife thinks otherwise. அப்படியா? Yeah. But I just love to let them be. நான் ரொம்ப because I feel that's the way it should be. Overall ஒரு சின்ன ஒரு சூப்பர்விஷன், ஒரு கண்ட்ரோல் இருக்கு. But my older fellow is 21 and I want him to like do whatever he wants. But within that அவன் ஒரு ஹோமிங் பேர்ட் மாதிரி தான். எங்கே போனாலும் he comes back and he wants its support. So I think I'm a parent like that. Like I know she takes care of everything and they have to report to her and in a good way. But I love to let them be. Like I keep telling her, just let them be. இப்போ ஜென்ரலாக மற்ற வீட்டிலலாம் இட் ஒர்க்ஸ் தி அதர் வே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பானா கொஞ்சம் அந்த ஒரு டிஸ்டன்ஸில், அம்மானா கொஞ்சம் அப்படி ஓகே ஜாலியாக பேசிக்கலாம், பசங்க எஸ்பெஷலி. லைக் தட். ரொம்ப டச்சி ஃபீலி ஹகி, ரொம்ப ஃபிசிக்கல் அண்ட் அந்த மாதிரி. கண்டிப்பாக என்ன பார்க்குறாங்களோ அது நிறைய எடுத்துப்பாங்க ரெதர் சொல்லி வளர்றதை விட. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயம் லைக் ரீசெண்ட் டைம்ஸில் உங்கள் பசங்க பண்ணுறதை பார்த்து நீங்கள் யூ ஃபெல்ட் பரவாயில்லையே, தேர் வெரி ஸ்வீட் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. இனி எந்த ஒரு விஷயத்துக்கு கோவம் வந்திருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு? கோவம் வந்ததே இல்லை உண்மையிலே. அந்தளவுக்கு அவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணதும் இல்லை. At the same time, see, they're all cricketers, so there's a lot of cricket even in the house. So ராத்திரி 11 o'clockலாம் வந்து ஒரு சின்ன ரூமில் they'll be playing. பேட் இருக்கும், ஒரு பால் இருக்கும், அந்த இதுக்குள்ளே அவங்க ஒரு கேம் மாதிரி
அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி ஒரு டிவைஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. They don't realize that they are making enough noise for other people to be sort of affected. Like we have guests at home, my relatives are there, close uncle and aunt are there and all that. But 11 o'clock, the night, 11:15, பயங்கர சத்தம், and my aunt and uncle are sleeping. ஆமா, and நானும் என் ஒய்ஃப் உள்ளே வந்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக ஷி ஹேட் நோட்டீஸ் தட். பட் எனக்கு நான் அவங்க கத்துறதுக்குள்ளே நான் போய் டேய் பண்ணாதீங்கடா போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் தட் I didn't want my wife to like take off on them. So I tried to protect them. That is how I react. That is how I always react. I'm always trying to protect them. And அவங்க பண்ணுற எல்லா விஷயமே எனக்கு வந்து ஒரு வியப்பாக தான் இருக்குது. Like they physically really fit. They training all the time. They've been very, very inclined towards the sport that they are playing, and that is inspiring me. ஸோ அவங்கள பார்த்துட்டு தான் இப்படி பண்ணுறானுங்களா அப்படின்னு சொல்லி தான் நானும் கொஞ்சம் ஃபிசிக்கலாக ரீசெண்டாக ஐ பீன் ட்ரைங் டு ஒர்க் அவுட் அண்ட் keep fit and all that. I still have a major sweet tooth. I'm talking very personal stuff to you. They don't, ஒரு birthday cake கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க because they have a regime. Like they're into the sport, right? They're training. The discipline. So ஆமா, அந்த discipline maintain பண்றாங்க. நமக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு I love to eat not just one slice but the entire cake also. So they inspire me like that. அண்ட் உங்கள் படங்களில் இருக்கிற கேரக்டர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்பெக்டிங் விமன் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சு பாருங்க இந்த கேரக்டர்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாட் இஸ் யோர் டெஃபினிஷன் ஆஃப் ரெஸ்பெக்டிங் விமன்? எதெல்லாம் வந்து அது கீழே வரும்? I think everything, no. See, sometimes we don't know that. It's a topic that doesn't need to be discussed itself. I feel that. I honestly feel that there's no discrimination, there's no divide. Everybody has a say. Yes, I have my own say. That doesn't mean in a discussion if the closest person I'm working with is a girl, and if I'm saying no, that's not right, this is what I want to do now, that doesn't mean I'm putting her down. That's my point of view. Because in my head there is no divide at all. So எனக்கு அந்த டாபிக் அந்த டிஸ்கஷனே எனக்கு வந்து மூட்டா தான் எனக்கு தோணுது. You know what I'm saying? Yeah. There's no need for that discussion itself. Because in my head, the way I've grown up, there is no discrimination, there is no divide. If I respect a man, I respect a woman also. So respect is respect for everyone. Yeah, equally. If I respect myself, that's also because I respect you the same way. That's how it is. In any which way. And I told you, I like to be led. I like to put my hand out there, and I'd like, if there are a bunch of women who are running the show, I'd just like to sit back and watch them run the show. இந்த க்ரோத்தை மெஷர் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு சார். நான் வந்து லைஃப்பில் வளர்ந்துருக்கேனா அப்படின்னா எப்படி எனக்கு அதை மெஷர் பண்ணுறதுனே தெரியல. அந்த வேலிடேஷன் சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஸோ வந்து அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தோணும். நீங்கள் எப்படி சார்? ஏன்னா எனக்கு நிறைய இடங்களில் நம்ம அதே இடத்துல இருக்கோமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். உங்களுக்கு ஹவு டு யூ மெஷர் யோர் சக்ஸஸ் ஆர் க்ரோத் ஆர் எப்படி சார்? தெரியல, ரிலேட்டிவ் தான். இஃப் பீப்புள் ஆர் லைக் யூ ட்ராவல் சம்வேர் and somebody's seen some of your work and they talk about you, that means you made an impact and you're known to them also. So but does that measure your like a personal, or do you feel that growth அப்படின்ற எனக்கு தெரியல. Like you know what I'm saying, right? இப்போ பாம்பேல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஃபிலிம்ஸ் அவங்க பார்க்கணும்னு அவசியமே இல்லை. பட் ரீசெண்டாக because of the way things have opened up, I actually met a writer recently. I don't want to name them right now because there's a collaboration that's going on. So I love your work. I said, honestly, I'm asking, but have you seen any of my work? So why are you asking me that? So எல்லா படங்களை பற்றி அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. And they're not necessarily from the south, and they're not Tamil speaking in that sense. But so I realized, okay, they know about you and they're watching your films. They know some of the things that you mentioned, like the women in your film and where do these characters exist. அப்படிலாம் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. So there's a study that's going on. So if my work is that I exist என்றது சில பேருக்கு தெரியும். So that way you know that you've done some good work and maybe you've grown in stature and all that. I personally feel that the way you're handling things that are coming your way, like for me, the past 2 years, I've realized that I've really grown in stature. அது வரைக்குமே I still feel young, I still feel like a 21-year-old தான். But that 21-year-old has become mature அப்படின்னு எனக்கு இந்த 2 years எனக்கு not the 51-year-old, the 21-year-old has become mature ன்னு எனக்கு தோணுது. The way I've handled this, like there are moments when I'm completely down and out. Like it's like இப்போ காலைல கூட சொன்னேன், it's like a punch to your stomach where you wake up feeling breathless, you're restless, and என்னடா இது நடக்கலையே, and you're not able to move on also. But at the end of the day, somewhere some energy is taking over.
and you're looking forward to the next day. Like when you wake up in the morning, you look forward to that day. There are moments when I wake up and I'm thinking, yo, இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு. But then in ஒரு 15 minutes one new energy takes over. That is maturity. That's when you know you've grown and you're not running away. Like easier இதை விட்டுட்டு நான் போய் தெலுங்குல ஒரு படம் பண்ணலாம், ஹிந்தியில் ஒரு படம் பண்ணலாம். I'm getting the offers. தமிழ்லையும் ரிலீஸ் வரும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ ஒரு சண்டை போட்டு ஏதாவது மேனேஜ் பண்ணலாம். பட் ஐ வாண்ட் டு சார்ட் திஸ் அவுட் அண்ட் டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். இது முடிச்சுட்டு பே ஆஃப் பீப்புள் ஹூ இன்வெஸ்டட் இன் திஸ் ஃபில்ம், see the film releasing in the theaters, see how well the film will do. நமக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சா we'll all be making only commercially big Jawan Pathan like films. We don't know that, right? That has to happen. அவ்வளோதான். What we do, we have to do it well and we put the film out in the theaters. அது பண்ண முடியல அப்படின்றது தான் வருத்தமாக இருக்கு. That really bogs you down and I'm trying to get over that. And then there's ஒரு renewed energy வந்துட்டே இருக்கு to handle it. So I'm not traveling because டெய்லி ஒரு மீட்டிங் நடக்கும், இல்லை நான் இன்றைக்கி மீட் பண்ணவங்க நாளைக்கு ஒன்று கன்ஃபார்ம்டாக ஏதோ ஒன்று பாசிட்டிவாக சொல்லுவாங்க போல இருக்குது, இல்லை இந்த லீகல் இஷ்யூ நாளைக்கு சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்றதுனால ஐ எம் ஸ்டேயிங் புட். அண்ட் தட் இஸ் ஸோ ஐ எம் லெஸ் இன்ஸ்பயர்ட். லைக் ட்ராவல் ரியலி இன்ஸ்பயர்ஸ் மீ. த பீப்புள் ஐ மீட் ஆன் மை ஜேர்னி, த திங்ஸ் தட் ஐ சி, ஐ எம் ஏபிள் டு ரைட், அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் தேர் சம்திங் தட்ஸ் கீப்பிங் யூ கோயிங்னா தட்ஸ் க்ரோத். ஐ ஃபீல் ஐ ட்ரான்ஸ்லேட் இட் லைக் தட். லாஸ்ட் டைம் பேசும்போது நீங்கள் அழகாக சொன்னீங்க, அந்த பேலன்ஸ் வந்து யூ ஜஸ்ட் புட் இன் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் யூ ட்ரஸ்ட் இன் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாருமே வி ஆல் ஹாவ் அந்த வெரி பேட் டே. நீங்கள் சொன்னீங்க பஞ்ச் இருக்கும், என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த டைமில் உங்களோட கோ டு பர்சனா இல்லைனா வந்து வித் ஹூம் யூ கேன் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ட் யுவர் செல்ஃப்? சார், ஐ டோன்ட் டூ தட் மச். எனக்கு என்னென்னா, ஈவன் தோ தேர் ஆர் ரியலி க்ளோஸ் பீப்புள் ஹூ ஒர்க் வித் மீ அண்ட் ஹூ நோ த இஷ்யூஸ் ஆல்சோ, when I'm taking a meeting with an investor or somebody who I'm explaining, I'd like just to be by myself. Somewhere I don't want my failure or my அந்த இடத்துல என்னுடைய வல்னரபிலிட்டி வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அதனால் அவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். லைக் ஒரு 6 monthஸாக இந்த இஷ்யூ கொஞ்சம் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற அந்த ஸ்டேஜ்லேயும், அந்த படம் ரிலீஸ் ஆகும் அந்த டேட்டுக்கு ஒரு 1 month முன்னாடியிலேருந்து my wife who's never been with me on any of my work, any location, any shoot, she's never come on. Only மின்னலைக்கு அப்புறம் அவங்க எந்த படத்துக்குமே வந்ததே இல்லை. அண்ட் she'll only see the film. லைக் அந்த ஒர்க் ப்ராசஸ் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் she just insisted on being with me. ஜஸ்ட் பேச மாட்டாங்க, பட் நான் எங்கே போனாலும் அவங்க கூட இருப்பாங்க. And a close set of people who work with me have also been with me. But still when I go into that meeting, I'd prefer to be by myself. So I'm that go-to person. Somewhere my vulnerability and நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டாம், அதனால் அவங்க எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு என் மைண்டில் ஒரு தாட் இருந்துட்டு. அண்ட் இப்போது எப்போவுமே வந்து ரைட்டிங் பற்றி இல்லை படங்கள் பற்றி இது பற்றியே நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்களா? ஆர் அதை தாண்டி இதெல்லாம் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம், லைக் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் வந்து எல்லோரும் ரீல்ஸ் பார்க்குறாங்களே ஃபோனில், அந்த மாதிரி வாட் யூ டூ டு என்கேஜ் யுவர் செல்ஃப்? அது என்கிட்ட இல்லை. என் ஃபோனில் வந்து இன்ஸ்டா, ட்விட்டர் எதுவுமே இல்லை. ரீல்ஸ்லாம் பார்க்க மாட்டீங்க? பார்க்க மாட்டேன். Unless somebody from the team shows me something interesting or பாருங்க ஃபன்னியாக இருக்குது or somebody's forwards. நடுவில் உங்களோட ஒரு ரீல் ஒன்று, ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் டாக் அபவுட் திஸ், உங்களோட ரீல் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, கம்பேரிங் யூ வித் சந்தீப் ரெட்டி வாங்க, பார்த்தீங்களா சார் நீங்கள்? அது ஆமாம்மா, வேர் ஐ ஹவ் செட் சம்திங் அபவுட் லவ் அண்ட் ஹீ செட் சம்திங் அபவுட் அது பார்த்தேன். ஷோர் டு மீ கரெக்ட், யா அது பார்த்தேன். இட்ஸ் நாட் ஆன் மை ஃபோன், பட் அது நான் அந்த மாதிரி சம் கிரிட்டிசிசம் தங்கர் பச்சன் சாரோட பேசும்போது கூட ஏதோ ஒன்று வந்து தெரியுமா, அது அவரும் எனக்கு காமிச்சார், பாருங்கள் இந்த மாதிரிலாம். ஸோ தோஸ் திங்ஸ் ஐ see it. But see, it's not a constant எழுதணும் படம் பண்ணணும். We are in the world of films and we are in the world of visual imagery and we want to put things out. There's a constant thought, yes, like something inspires me, நான் இமீடியட்டாக இதை வந்து இதை வச்சு எழுதலாமே அப்படின்னு எனக்கு தோணும், இல்லை நாளைக்கு ஷூட் பண்ணும்போது இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணும். But that's not entirely it. I look forward to sitting in a coffee shop. I look forward to just being in my space. I look forward to getting things ready. Every 1 month or every 2 months, I'll change few things around. And a lot of other things are there. Even watching a movie is taking my mind off my own thing. Like if அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes அப்புறம் அந்த கேமரா எப்படி மூவ் ஆகுது இந்த படத்தில் அப்படின்றது நான் மறந்துட்டேன்னா, and that film is completely transported me அப்படின்னு தான் எனக்கு தோணும். And I look forward to that. The minute I realize, okay, இங்கே ஒரு கேமரா ஒர்க் ஆகுதுல அப்படின்னா, then I've lost the film somehow. I like to meet people. And இந்த மாதிரி
just putting yourself out there when a film releases. I like all that. So it's not just always நம்ம படம் நம்ம எழுத்து ஒரு படம் அப்படின்ட்டு இல்லை, மற்றவங்க படங்கள் வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுட், நம்ம ஃபுடி, ஆல் தட். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து நீங்கள் ரெலவெண்ட்டாக இருக்கீங்க. யூ கேன் ஸ்டில் டச் பீப்புள்ஸ் ஹார்ட்ஸ். ஏன் ரெலவெண்ட்டாக இருக்கீங்க? எதனால் ரெலவெண்ட்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது எனக்கு தெரியாதுல்ல, நான் அப்படி யோசிச்சதில்லை. ஐம் சர்ப்ரைஸ்ட் ஆல்வேஸ். பட் இப்போ வாரணம் ஆயிரமுடைய அந்த வீடியோஸ் எனக்கு அனுப்பும்போதும் இல்லை அவங்க எனக்கு அனுப்பும்போது ஐம் ரியலி சர்ப்ரைஸ்ட். ஐ பீன் சேயிங் திஸ், பீப்புள் ஆர் அம்யூஸ்ட் ஐம் சேயிங் திஸ், பட் ஐ ஜெனுவன்லி ஐம் சேயிங் நாங்கள் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அதில் வரும் நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. எந்த சீனுமே வந்து இந்த இடத்துல கை தட்டுவாங்கடா அப்படின்னு நான் நோட் பண்ணதே கிடையாது. அந்த கேரக்டர் அந்த போக்கில் என்ன பேசுவான் அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், அந்த இடத்துல அந்த சீனுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அதை இவ்வளோ அவங்க எடுப்பாங்க. நம்ம ஸ்டேஜில் போய் நான் கேட்டது ஆனால் அவர் கொடுத்தது அப்படின்றது இவ்வளோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அஞ்சலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவன் லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை அவன் இறந்துட்டான். ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் லவ் ஃபெயிலியர், அவள் இறந்தே போயிட்டான். ஷீ இஸ் நாட் அரவுண்ட் இன் த வேர்ல்ட் இட் செல்ஃப். அதை பேஸ் பண்ணி அவள் தான் மச்சான் என் அஞ்சலை அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல்லாக he's drinking and he's losing himself and it's supposed to be one sad emotional song. ஆனால் அது செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னைக்கு I'm liking it. I'm not pushing that away, but that's really surprising to me. I'm amazed by that. I'm amused by that. எல்லாமே அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. I think even Harris wouldn't have expected that அப்படின்னு தான் தோணுது. Like he kept saying நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு சேட் சாங் தானே கௌதம், ஸோ இங்கே ஒரு இமோஷனல் சாங் போகலாம், ஒரு பூங்காற்றிலே அப்படின்ற ஒரு சேட் வெர்ஷனாக போகலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஐடியில். தட்ஸ் ஹவ் வி வுட் ஹவ் டன் இல்லை, பட் ஐவ் நெவர் டன் தட். உயிரின் உயிரே வாஸ் சப்போஸ் டு பி காக்க காக்கையில் அவள் போயிட்டு இந்த ஹீரோயின் வுமன் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் ஹிம், தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா. அங்கே ஒரு 30 செகண்ட்ஸில் அவன் மைண்டில் இருக்கிற ஒரு ஹலூசினேஷனாக அந்த சாங். பட் ஐ வாண்டட் டு பி ஒன் அண்ட் தட் சாங் பிளேட் இன் ஆல் த டிஸ்கோதெக்ஸ் அட் தட் டைம் இல்லை. அது ஒரு அந்த பீட் அண்ட் ஸோ பீப்புள் see it interpreted, they take it differently, which is lovely, which is really nice. So why am I still relevant today? All these films are still playing in the theaters and people are visiting the theaters to watch the films. 14 years of VTV where VTV வாரணமாயிரம், வேட்டையாடு விளையாடு release, மின்னலே பொறுத்த வரைக்கும் I'm not really sure because I personally மின்னலே அதுக்கப்புறம் நான் பார்த்ததே இல்லை because எனக்கு அது ஒரு கிரிஞ்ச் ஃபெஸ்ட் மாதிரி தான் மின்னலே. ஆர்ஜி பாலாஜி சார் கேட்டால் கோச்சிக்கு போகிறாரு சார். ஏன்னா வந்து ஒன் ஆஃப் த இன்டர்வியூ சார் மின்னலை படம் பார்க்கும்போது எனக்கு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீலிங் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஐ திங்க் யூஸ் ஜஸ்ட் பீங் கைண்ட் நினைக்கிறேன். இல்லை அவர் ஏதாவது அதுக்குள்ளே ஏதாவது உள் குத்து ஏதாவது இருந்திருக்கும். ஆர்ஜி பாலாஜி சொன்னால் அப்படி தான் இருக்கும். பட் இல்லை, அது ஜஸ்ட் த வே வி மேட் த ஃபில்ம். சம்வேர் ஐ வாஸ் நாட் இன் கண்ட்ரோல். ஐ ஃபெல்ட் எல்லாமே இருந்தது. ஐ ஹேட் கிரேட் பீப்புள் ஆன் த செட்ஸ் அண்ட் எல்லாம் பேசி நிறைய விஷயங்கள் பண்ணோம். எஸ், ஐ நோ there was a director at work, but அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுது. அதனால் I've never revisited that film, but every other film I've revisited, including நீதானே, which I really like. I just felt, நீதானே somehow didn't reach அப்படின்னு தோணுச்சு. But I felt there was a lot of work that went into ரெண்டு பேரோட டைனமிக்ஸ், அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, என்ன அவங்களுக்குள்ள மியூசிக், எல்லாமே ரொம்ப ரசித்து பண்ண விஷயங்கள். So if you tell me நீதானே is relevant and people are liking it, I'll be a little more happy. And நீங்கள் நான் வாரணமாயிரம் பற்றி பேசும்போது அது ஒரு தியரிலாம் கூட டெவலப் ஆயிருக்கு. லைக் மேக்னா didn't even existed. அது வந்து இன்னைக்கு காலையில் கூட பேசிட்டு இருந்தாங்க அதை பற்றி, அந்த illusion. ஏன்னா அவங்களை பற்றி வேறு யாருக்குமே தெரியாது, சூர்யாவுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படி நினச்சி பண்ணல. அதில் வர illusion அப்படின்ற அந்த புக் வேறு கொடுப்பாங்க. ஸோ people have taken from that அப்படின்னு காலையில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. And I've heard this theory also before. I liked it. Again, how it's being interpreted என்ற விஷயம் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் தான். தட்ஸ் த ஐடியா. இல்லை, இஃப் ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது அதை டிஃப்ரெண்ட்டாக அவங்க இன்டர்பிரேட் பண்ணுறாங்கன்ற விஷயம் வந்து தட்ஸ் பியூட்டிஃபுல் as far as I am concerned. இந்த ஜென்சி அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்க சார்? ஏன்னா இப்போது வாரணமாயிரம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கும்போது அந்த டைமில் அந்த ஆடியன்ஸஸ் வந்து உங்ககிட்ட பேசி சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் 20s 21s அவங்கெல்லாம் வந்து என்ன பேசுகிறாங்க, என்ன கேட்குறாங்க சார்? ஒரு லவ் காட் மாதிரி பார்க்குறாங்களா சார்? ஆக்சுவலாக அவங்க இந்த படங்கள் பற்றி பேசும்போது ஐம் சர்ப்ரைஸ்ட். ஐ ஆஸ்க் தெம் ஆல்சோ. இப்போ காலையில் கூட ஒருத்தவங்க பேசினாங்க, சார் வாரணமாயிரம் தியேட்டரில் வரும்போது நான் பார்க்கல, ஏன் அப்படி பொருட்களையா அப்படின்னு கேட்டேன்.
2008ல படம் வந்துருந்துச்சுன்னா 6 years old, so she might not have seen it in theaters. But later I've seen the film and I've loved it so much அப்படின்னு சொல்லும்போது it connects. So my theory of things have really changed, like from my father's college days to my college days to my son's college days. The way people think, the way they're talking, எல்லாமே கண்டிப்பாக மாறி இருக்கு. I've said this recently, it's not just the metro rails and the city that's changed. People are also changing, ideology is changing. The way they look at love, the way they look at women, everything is changing. ரொம்ப ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. நம்ம வந்து பொய்டிக்காக உருகி பண்ணதை அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க. அந்த இமோஷனே வந்து அவங்க வந்து ரொம்ப எடுத்துக்காமல் அந்த ஜோனில் இருக்காங்க, which is all lovely. But I still feel if you make a classic feel film for them, no, they'll get it. That doesn't change. Okay. I still feel ஒரு throwback மாதிரி ஒரு படம், ஒரு old world romance, அதில் வந்து ஒரு நியூ ஜென்ரேஷனோட ஃபீல் அப்படின்னு கொடுத்தா they'll still lap it up அப்படின்னு தான் எனக்கு தோணுது. I can still make Varnamayaram today and get them to come to the theaters and like it. I'll probably just tweak a few things over there. ஏன்னா நான் இது ஏன் கேட்குறேன்னா, வெற்றிமாறன் சார் எப்பவுமே சொல்லுவார், என்னால் வந்து கண்டெம்பரரி லவ் ஸ்டோரிஸ்லாம் எடுக்க முடியாது, பீரியட் லவ் ஸ்டோரி வேணால் நான் எடுப்பேன், ஏன்னா ஐ எம் நாட் இன் டு இட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ ஹவ் ஆர் யூ கனெக்டிங் வித் திஸ் ஜென்ரேஷன் பீப்புள் சார்? அதுதான் நான் இப்போ சொன்னேன். I think they will connect with us. Okay. Yeah. I feel Vetri is wrong. If he makes that period love story, people will really connect with it. Okay. So he doesn't have to make a contemporary love story. Let him make a period love story only. He is confident with this period love story, but contemporary-ஆ வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு contemporary love story அப்படின்னு சொல்றேன். அவர் பண்ற அந்த cycle love story இருக்குல்ல, people will connect with. So I'm not saying love today is that contemporary love story. I liked it. It was fun. It was good watch and all that stuff. But I don't think that is today's love story. That is just ஒரு பெர்ஸ்பெக்டிவா ஒரு ரெண்டு பேர் இப்படி இருந்தாங்க, ஒரு ஃபோனை வச்சு அப்படின்னு ஒரு விஷயமா இருந்துச்சு. But I think today there's a lot more going on, which is a study by itself. Like if I ask my son, the way he talked to a girl and the way he'll handle his girlfriend is completely different from how I would have probably handled it. They're very practical about it. அதை நம்ம கிராக் பண்ணிட்டோம்னா they'll connect with it, I feel. அண்ட் ஆரம்பத்தில் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் சொன்னீங்க பசங்களுக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமன் சொல்கிறது வந்து நம்ம கேட்டிருக்கோம். பசங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்கா? அண்ட் எதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஸோ நீங்களும் இதில் கொஞ்சம் திடீர்னு வந்து யூ லுக்கிங் குட்னு சொன்னால் டோன்ட் பி ஃபேக் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கீங்க போல இருக்கே சார், அண்ட் சொல்லாமே விட்டுருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், see, that's because okay, I understand there is a need and ஒரு reiteration maybe is needed at every point, but in our heads, or maybe I'm not speaking for everybody, maybe in my head I feel that that's a given. You're living with that feeling constantly. கொஞ்சம் தப்பாக இருந்ததுனா தான் நம்ம என்னாச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் தவிர this is a given. And I think being there itself is like ஒரு அதனால தான் அப்படின்னு தான் தோணுது. I'm not trying to say it in a condescending way at all. But I feel men are not understood at all. சரி, எக்ஸாம்பிள் சார், லைக் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல சார், என்ன இந்த இதில் புரிஞ்சுக்கல அப்படின்னு? நிறைய இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. லைக் நம்ம இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏன் சொல்ல அப்படின்னா இதனால தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. I'm with you, which means that's the way I feel about you. அதை சொல்லி அதை வந்து அதுக்கப்புறம் ஆல்சோ டோன்ட் ப்ரீஎம்ப்ட் தட். 5 minutes கழிச்சு நான் சொல்லியிருப்பேன், நீயே கேட்குறப்ப முன்னாடி. இப்போ நீ கேட்டதால நான் சொன்னால் அது ஃபேக் ஆகிடுது. வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அது இல்லை, அது உன்னுடைய டைமில் நீ சொன்னால் அது கரெக்ட் இல்லை, என்னுடைய டைமில் நீ சொல்லணும். அதான் 5 minutes கழிச்சு சொல்லியிருப்பேனே, நீ சொன்ன இப்போ நான் சொல்லவே முடியாது. No, but I feel men are misunderstood all the time. They're not given their due அப்படின்னு தோணுது. அண்ட் ஜென்ரலி பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இட் கேன் கிரியேட். ஐ திங்க் தட்ஸ் a big problem. அண்ட் அதே மாதிரி அக்செப்டன்ஸ் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும் சார், மென்னுக்கு அக்செப்டன்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஜாஸ்தி இருக்குமா, விமென்க்கு ஜாஸ்தி இருக்கும்? இல்லை, ஐ திங்க் விமென் ஆர் மச் மோர் அக்செப்டிங் நினைக்கிறேன். டெஃபினெட்லி. Like, yeah, I think no matter what, they'll still come back for you. அண்ட் செல்ஃப் லவ், ஐ திங்க் இப்போ எல்லாருமே வந்து அதை பற்றி ரொம்ப இதுவாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. செல்ஃப் லவ், யூ ஷுட் லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு. நீங்கள் வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது ஹவு டு யூ ஃபீல் சார்? பரவாயில்ல, இன்னைக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், யூ ட்ரெஸ், அஃப்கோர்ஸ் ட்ரெஸ்ஸை பற்றி நம்ம பேச முடியாது, பட் அந்த மாதிரி டு யூ கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் சார்?
I don't. I wish I did. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க you should, you be a little more. See, for me it's the whole acting. I'm pushing it away, but people are telling me don't push it away. Yeah, I'm comparing everything. I'll come to that. So it's a reflection of myself though. I'm thankful. I should be thankful that these offers came and I was able to sort out a lot of issues. But why are you pushing it away? நிறைய பேர் வந்து ரெண்டுமே ஸ்ட்ராடில் பண்ணுறதே இல்லையே. You're able to direct and at the same time people want you to act in their films. And why are you pushing that away? That's because I don't take myself seriously on that side. So that's my answer to you. I don't take myself so seriously. Like, so if I want to, if now there's a camera, I want to be comfortable with what I'm wearing so that I'm not conscious of what I'm wearing. அது மறந்துடணும். So I'll be more comfortable. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்குள்ளே நான் வந்து அந்த தாட்டில் வந்து I'll be able to நேச்சுரலாக அதுக்குள்ளே போக முடியும். ஐயோ something is uncomfortable அப்படின்னு தாட் போச்சுனாலே I'm not going to be talking to you properly, or you might not get what as answers from me, So that is taken care of. But it's not about whether I'm looking smart or not. I don't take myself so seriously like that. So then to answer your question, do I love myself? Na அதுதான் பிரச்சனையே எனக்கு. I need to love myself a little more. Okay. I think menne வந்து கொஞ்சம் they lag behind நினைக்கிறேன் சார். Because I hear a lot of women talk about self love. மென்னுக்கு வந்து அந்த self love ஒன்று இருக்கா பண்ணுமா? A lot of men love themselves. அப்படியா சார்? Which is why they forget to love the women around them. அது கொஞ்சம் self obsessed மாதிரி போயிடுமே சார். I think I love the women around me, so which is why I don't love myself so much. ஸோ இப்போது நீங்கள் சொன்னீங்க ட்ரெஸ் அப் பண்ணிட்டு பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போது நிறைய பேருக்கு வந்து ஒய்ஃப் ஹேஸ் டு இந்த ஷர்ட் போடுங்க, இந்த பேண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த பார்ட்டே மிஸ் அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் நீங்களே சூப்பராக ட்ரெஸ் அப் பண்ணுவீங்க. பட் உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? இல்லை, தட்ஸ் நாட் நெசசரி. எடுத்து கொடுப்பாங்களா சார்? எடுத்து கொடுப்பாங்க. பீப்புள் ஐ ஒர்க் வித் ஆல்சோ, தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட். I'll wear something and I'll check always if this looks work. இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம் இல்லை இங்கே போகிறோம், is it okay? அவ்வளோதான். It's not too much of thought அதுக்குள்ளே போகிறதில்ல. But obviously like a lot of stuff that I wear is given to me by people at home and people I work with. காம்ப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம்? ரீசெண்டாக ஒரு படத்தில் போய் நடித்தேன். எனக்கு ஒரு ஷர்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஷர்ட் நான் போட்டதே இல்லை. லைக் ஐ டோன்ட் வேர் எனி பிரிண்டட் அண்ட் ஒன் ஃபேன்சி கலர். ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இட் மேட் மீ லுக் மச் யங்கர் அண்ட் ஐ ஆஸ்க்ட் தெம். அந்த மாதிரி கேட்டதே இல்லை. கேன் ஐ டேக் தி ஷர்ட் அப்படின்னு ப்ளீஸ் அப்படின்னா அது ஒரு 2 தடவை போட்டேன். ஐ ஃபெல்ட் குட் இன் தட் ஷர்ட். பட் இந்த எதுக்கெல்லாம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும் சார்? எஸ்பெஷலி உங்களோட தி வே யூ பிஹேவ் அதுலலாம் காம்ப்ளிமெண்ட்டே கிடைக்காது. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த மாதிரிலாம் அவங்க காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. படங்கள் பார்த்துட்டு மட்டும்தான் சொல்லுவாங்க. பிகாஸ் ஷீ நோஸ் ஐ எம் கம்ப்ளீட்லி மை செல்ஃப் தேர் ஒன்லி. அண்ட் தட்ஸ் தி ஒன்லி ஸ்பேஸ் வேர் ஷீல் டெல் மீ தட் ஐ மீன் ஷீல் நெவர் புட் மீ டவுன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனிபடி அண்ட் ஆல். வி ஹேவ் ஒன் வெரி ஈக்குவேஷன். பட் என் படம் ரிலீஸ் அப்போ தியேட்டரில் மட்டும்தான் பார்ப்பாங்க. அண்ட் தென் ஷீல் டெல் மீ வாட் ஷீ திங்ஸ் குட். And so far she's always said only good things about even the worst films. But she's got a perspective about it. I mean, worst films na abhi edume persa illa. Correct. There's a perspective, but I know why you did this. I like it. And this you shouldn't have done. Abindra mari edho solluvaanga. You should have waited. You should have pushed Dhanush to give you 10 more days for Renanoki Payam Thota and not rushed into the climax. And what is intimacy according to you, sir? How do you define it? Tricky கேட்கனா? இல்ல, ஆன் கேமரா சொல்ல முடியுமான்னு தெரியல. சார் இது எதிர்பார்க்கல சார். நான் இப்போலாம் நிறைய ரீல்ஸ்லாம் வரல. இன்டிமசி இஸ் லைக் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ், வாக்கிங் டுகெதர், கதவை திறந்து விடுறதுலாம் கூட சேர்க்குறாங்க சார். அதெல்லாம் ஃபேக். தட்ஸ் நாட் ரியல் அட் ஆல். No, honestly. Okay. Ask, okay, those people are saying that. Ask them to drink a cup of tea from the same cup. Ask them to drink a cup of hot chocolate from the same cup. Share a cup of hot chocolate. Don't have 2 individual cups. Anybody can hold anybody's hand. Anybody can open a door. Ask them to drink from the same cup of hot chocolate. Like one sip you, one sip me. Nothing is more intimate than that. Eating from the same plate. Sharing food. I can go on, but some of that you won't be able to use on camera. ஓகே. அண்ட் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க ஐவ் ஹேட் மை பேட் டேஸ் ஆல்சோ அப்படின்னு. பட் இந்த ரிக்ரெட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே எப்போவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு என்ன மாதிரியான ரிக்ரெட்ஸ் இருக்கும் சார்? ஆர் ஹவு டு யூ டிட்டாச் யோர் செல்ஃப் ஃப்ரம் அ ஃபிலிம்? இது இப்படி பண்ணியிருக்கலாம், அது அப்படி பண்ணியிருக்கலான்றது கூட ஒரு சார்ட் ஆஃப் ரிக்ரெட் தானே. அது நீங்கள் அது வில் யூ கெட் ஓவர் இட்? யா, வி கெட் ஓவர் இட். ஒரு படம் சரியாகவே போகல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஃபீலிங் இருக்கும். And see,
இட்ஸ் நாட் அபவுட் கலெக்ஷன்ஸ் அண்ட் how much money it collects, பட் அந்த வைப் தியேட்டர்லேருந்து வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சிடும் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் on the fourth day it's a completely different audience that comes in. They are not people who will cheer and clap. They watch the film quietly. அது ஒரு classy audience அப்படின்னு சொல்லலாம். Not that this is not classy, but you know what I'm saying. But across all these shows you will get one vibe. சத்தமே இல்லாமல் படம் பார்த்தாலும் that film can be a super hit. ஒரு இப்போ ரஜி சாரோட இப்போ ஜெயிலர் வந்து நீங்கள் 5 days தியேட்டரில் எல்லா சீன்ஸுக்குமே கிளாப்ஸு, ஹூட்டிங், ஸ்க்ரீமிங் எல்லாம் இருக்கும். 6-7 days வேற ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப குவைட்டாக அதை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அந்த மேஜிக், அந்த வைப் இருந்துகிட்டே இருக்கும் தியேட்டரில். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் அதை பார்த்தேன், நிறைய படங்கள் அதை பார்த்துருக்கோம். ஸோ அது நல்லா போகலன்னா அது ஃபஸ்ட் ஷோலேருந்து சரி ஒரு 8-10 ஷோலேயே உங்களுக்கு அந்த வைப் கிடச்சிரும். யூ கெட் டு, பட் இட்ஸ் லைக் I don't want to sound morbid, but அது ஒரு சமயம், அது ஒரு டெத் மாதிரி. At some point you get over it. At some point somewhere like the skin grows back, somewhere ஒரு confidence comes back again, and then you're trying that passion in the field நிறைய இருக்கு. அது passion தான். It's not about காசு பண்ணணும், 800 crores கலெக்ட் பண்ணணும், அது இல்லை. அந்த ஒரு நம்ம இதுக்கு தான் வந்தோம், அடுத்தது என்ன ட்ரை பண்ணலாம், அடுத்தது shall we try and do something which I'm inspired by. I always believe in that. I'm inspired by something that I wanted to create. I created that. How it did and did collectively ஒரு 100 பேருக்கு அது பிடிச்சதான்றது எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸாக அது எழுதும்போது எனக்கு வந்து நான் எல்லா படமும் தியேட்டரில் பார்ப்பேன்றதுனால எனக்கு இது பிடிக்கும். இது வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக படம் பண்ணணும், கண்டிப்பாக இது போய் சேரும்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். ஏன்னா ஐம் ஆனஸ்ட் டு மை ஒர்க். பட் அது அங்கே என்ன நடக்கும் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. தட் ஷுடன்ட் அஃபெக்ட் யூ. எனக்கு அது ஒரு 3 to 4 days I get over it. ஓகே, லைக் நீ தானே இன்புட் வசனம் ஃபார் எக்ஸாம்பிள், அதானே சார் ஃபர்ஸ்ட் ஒன்னா இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் ஒரு ரிசல்ட் அப்படி. பச்சைக்கிளி முதிர்ச்சரம் ஆல்சோ டு a large extent, பட் பச்சைக்கிளி முதிர்ச்சரம் I knew it was always going to tread on ஒரு டேஞ்சரஸ் டெரிட்டரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. பட் நீதானே I was very confident about. நீதானே a lot of people have later said they like the film, and YouTubeல பார்க்கும்போதோ இல்லை எங்கேயோ பார்க்கும்போதோ they've always connected. But I really put in a lot in Raja sir's music, and I really thought it will வேறு மாதிரி ஒரு ரிசவுண்டிங்காக ஒன்று போகும் அப்படின்னு நினச்சேன். பட் தட் didn't come. ஸோ ஒரு ஆவரேஜாக தான் செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது it was disappointment for sure. And then it took some time to get over. It took some time. I'm saying யூஸ்வலாக ஒரு 5 days. This took about 20 days. அந்த மார்னிங்லேருந்து 20 daysக்கு அப்புறம் ஓகே லெட்ஸ் பிக் இட் அப் அண்ட் ஸ்டார்ட் சம்திங் நியூ. பிகாஸ் இந்த வைங்கிற கொஸ்டின் ஹாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்ல சார், வை திஸ் டிட்ன்ட் வொர்க். யா பட் நம்ம ஒர்க் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ஜஸ்ட் சேயிங் somebody would have said அந்த இன்டர்வல் சீன் வந்து சிங்கிள் ஷாட்டில் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க, பட் சமந்தாவை இன்னும் க்ளோஸில் காமிச்சிருக்கலாம். தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. தட்ஸ் அ டைரக்டர்ஸ் ப்ரெரோகேட்டிவ். டெக்னிக்கலாக நான் அதை பாடி லாங்குவேஜ் தெரியணுன்றதுக்காக தான் கேமரா அப்படி வச்சுருந்தோம். ஷீஸ் மூவிங், ஷீஸ் ஃபிட்ஜிட்டி, ஷீஸ் ரெஸ்ட்லெஸ், ஷீஸ் ஷவுட்டிங், ஷீஸ் க்ரைங். ஸோ வெறும் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க பாடி லாங்குவேஜ் அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லி wherever possible we went in and we came back. That is a director's call. Direction தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. That is my perspective. Some other director would have handled it differently. And தியரியாக அது நிறைய பேர் இது பண்ணால் சொல்லலாம். பட் கலெக்டிவாக அந்த கதையாக அது போய் சேரல. மேபி ஸ்லோவாக இருந்துச்சா, இல்லை மியூசிக் ஒர்க் ஆகலையா, இல்லை என்ன, இல்லை ஜீவாக்கு தான் சிம்பு இருந்திருக்கலாமா. although I really love Jeeva that film, I'm saying. I'm very honest here. இது சிம்பு வரதுதான் இன்னும் வேறு மாதிரி, ஏன்னா பின்ன தாண்டிக்கு அப்புறம் வருதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரியல அது ஏன் ஒர்க் ஆகல தெரியல. ஐ திங்க் ஐ லவ் டு குட்டி குட்டி விஷயம் வந்து அந்த டைலாக்ஸ்லாம் எப்படி வந்து நீங்கள் எழுதுனீங்கன்றது. அவன் பே பண்ண மாட்டான், நம்மளை பே பண்ண வைக்கிற டைப்பாக இருக்கட்டும், அந்த இன்னும் அதுலேயே அதே தான் குடிக்கிறியா அப்படின்ற இதில் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஒரு டீப்பான விஷயங்கள். எனக்கு பர்சனலாக வந்து நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்ன விஷயமும் இதுதான். எனக்கு வந்து அது ரொம்ப இன்னைக்கு பார்க்கும்போது கூட புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் டைலாக்ஸ் மனப்பாடமாக தெரியும். 15 பேர் இருக்காங்க இந்த படம் பிடிச்சவங்க. டைலாக்ஸ் மனப்பாடமாக தெரியும். அண்ட் எப்பவுமே அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து வருணா நித்யாவா அப்படிங்கிறது. That was the idea of the film also. That is as a ரேஷ்மா என்கிட்ட அந்த கதை சொன்னப்பவும் சரி, நான் அதோடைய டயலாக்ஸ் ஸ்க்ரீன் பிளேயாக அதுக்குள்ள சாங்ஸ்லாம் கொண்டு வந்து அதை மாற்றினப்பவும் சரி, எனக்கும் வந்து ஷுட் ஐ சைட் வித் வருண், ஷுட் ஐ சைட் வித் நித்யா அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் நமக்கு நித்யா ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால. அண்ட் நான் திஸ் இஸ் மை 6th இன்டர்வியூ வித் யூ சார். ஆனால் இப்போ கூட வந்து ஒரு சார்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட், ஓகே இது கேட்கலாம் அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக
யாரை சந்திக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை யூஆர் லைக் ஃபுல் ஆஃப் கொஸ்டின்ஸ், இவங்க இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க சார்? Rahman sir, for sure. See, anything related with music, எனக்கு வந்து நிறைய like even if it's a new composer, like ரீசெண்டாக வந்து ஒரு 1000 songs இருந்து we picked about 5 songs and I met those composers. Like I just asked them, என்ன ஐடியா, எப்படி இது ஸ்டார்ட் பண்ணீங்க, why did you compose it this way, what is your idea behind this, இதை மியூசிக் வீடியோ பண்ணால் என்ன மாதிரி, and then how do you compose, like do you just voice வச்சு ரெக்கார்ட் பண்ணுவீங்களா, like you do, what instrument do you play? I'm fascinated by that, so I'm automatically drawn. On the other hand, it's writers, like I'm interacting with a lot of writers now and I like to pick their brain, like Jeyachandran sir. அப்புறம் கேரளாலேருந்து ஒரு டாக்டர், ஆக்சுவலாக இஸ் ப்ராக்டிசிங் டாக்டர், வெரி வெரி பிஸி, பட் ஹி ரைட்ஸ். அவர் ஃபோனில் வந்து வாய்ஸ் மெசேஜாக வந்து ரெக்கார்ட் பண்ணி நோட்ஸ் பேஜஸில் எழுதி ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் என்ட்டு அந்த மாதிரி ஒரு 4 ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணார். 2 hours அண்ட் ஆல் கிரேட் ஐடியாஸ். அதில் ஒன்று பண்ண போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் டு தோஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். தட் ஐ லுக் ஃபார்வர்ட். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதுதான் கரெக்டான பதில். ஐ லுக் ஃபார்வர்ட் தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். அது எப்போவுமே ஒரு உங்களுக்கு க்ரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். சூப்பர் சார். இந்த க்ளோஷர்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார்? டிபெண்ட்ஸ் ஆன் வாட்ல. இப்போ ஒரு படத்துக்கு ஒரு க்ளோஷர் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதை உடைக்கணும்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ டிஎனுக்கு வந்து க்ளோஷர் கிடையாது ஆக்சுவலாக, அது வருஷத்துக்கு வி லெஃப்ட் இட் ஓப்பன். அதை வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்து ஐயோ இது ஹீரோ அவருக்கு என்ன ஆச்சு முடிச்சிருக்கணுமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஒரு வகையில் அதுவும் க்ளோஷர் தான். பட் ஐ ஜஸ்ட் தாட் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்கும் க்ளோஷர் இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை உண்மையிலே. வேற ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆவென்யூ ஓப்பன் அப் ஆகும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு ஒரு க்ளோஷர் கிளிஷே அப்படின்னு தான் எனக்கு தோணும். யூ டைப் ஆர் ரைட் சார்? போத். அது டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட். சம்டைம்ஸ் ஃபார்மேட்டிங்காக உடனே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங் ஆன் த லேப்டாப். ஐ டைப் இன் சென்ஸ் ஐ கீ இன். ஸோ இட் பிகம்ஸ் ஒரு ஃபார்மேட் வந்துடும்ல அதுக்குள்ளே, லைக் இன்டீரியர், ரூம், டே அப்படின்னு வந்துடும். Pen and paper is just mainly for ideas. When I'm traveling or when I'm just sitting somewhere, I can write. I'll write out an idea once na, miss pannakoodadhu solittu I'll write it down. I like to write. So it's both these days. அது ஏதாவது நீங்க ஏதாவது நிறைய இருக்குது ஆக்சுவலாக. காக்க எழுதுறது ஃபுல்லாகவே இருக்குது உள்ள. வாரணமாயிரம் நிறைய நோட்ஸாக எழுதுறது, ஸ்கிரிப்டாகவே டயலாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ஆக்சுவலி. இப்போ சம் பாயிண்ட் அது இப்போ எடுத்து படிக்கும்போது how does it feel sir? It feels strange. ஏன்னா to realize that I've written it and then I've converted from this to screen directly அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்குது. லைக் ஐ கெப்ட் அட் இட்ல அண்ட் one or two of those notes were written in college actually. Like I wanted Kaka to be my first film. So Anbu Chelvan, அவருடைய பேக்ட்ராப், ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், why these cops had to carry out a certain encounter, அதனால ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பேக்லாஷ் அண்ட் ஆப்வியஸ்லி தே ஹேட் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ், அதெல்லாம் நான் நோட்ஸாக அப்போ எழுதி வச்சுருந்தேன். அண்ட் தென் அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே கொண்டு போனது தான் காக்க. ஸோ தட் இன்ஸ்பயர்ட் மீ டு கீப் ரைட்டிங். ஓகே. ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாராலையும் வந்து மீன் திஸ் இஸ் மை ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லாமல் சில பேரால் தான் சொல்ல முடியும். ஐ திங்க் சில திங்ஸ் பார்த்தாலே வந்து ஒரு ரீகால் வேல்யூ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சில பேர் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தனே சொல்லலாம். ஒரு காப்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து லெனன் ஷர்ட்ஸாக இருக்கட்டும், ப்ளூ கலராக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், காஃபி ஷாப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐ கேன் ஜஸ்ட் கோ ஆன். நிறைய விஷயங்கள் வந்து சப்கான்ஷியஸாக வந்து இட்ஸ் ஜிவிஎம் அதான். பட் இட் இஸ் நாட் இன்டென்ஷனல் அட் ஆல். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சப்போ எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அண்ட் இட் டுக் மீ சம் டைம் ஆல்சோ டு ரியலைஸ் இட். And after a point, I didn't even take it seriously. Like even yesterday, somebody said, "Sir, parang sir," அப்படின்னு. I think நீங்க வந்து you got inspired from கமல் சார் தான். அதுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு வந்து கொடுத்தீங்க அப்படின்னே சொல்லலாம் சார். ஏன்னா அதான். பட் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து சப்கான்ஷியஸ் கூட இல்லை. அது நான் நினச்சி கூட பார்க்கல அதை பிக்கப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. லைக் பைக்கில் ஹெல்மெட் போட்டு போயிட்டு இருக்கும்போது there's no way they can recognize me. பட் இதை வச்சு ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணி பின்னாலே வந்துட்டு இருந்தான், which I didn't realize. So yeah, and blue shirts and I think the way I talk and all, suddenly you start getting conscious of yourself. Avladhan thavara, beyond that it doesn't do anything. அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி I want to be a filmmaker பா அப்படி சொல்லும்போது என்ன சொன்னார் சார்? See, we are not from a film family, but there was always something playing at home.
லைக் இந்த ஈவினிங்ஸ் ஒரு பழைய படங்கள் தூர்தர்ஷனில் நிறைய அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பழைய படங்கள் எடுத்து போடுவாங்க, which my father would sit and watch. My mom will watch all the old classics that will come and any new movie. எப்பயாவது தியேட்டருக்கு போவோம், we'll go. They would, I think before we were born, they went for a lot of movies. நிறைய மியூசிக் ப்ளே ஆகிட்டே இருக்கும். So there was some film connect or the other in that sense. Like regular any family who watches films in theaters. But நாங்கள் வந்து தீபாவளிக்கு படம் we don't go அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் we're at home for Deepavali. We'll probably watch that film. I would probably go 2-3 days later. அந்த மாதிரி தான் இருக்கும். And then if the film is nice, after I became 25-26, I'll tell my mom and then we'll go second time for the movie with me. அந்த மாதிரி தான் இருக்கும். So engineering முடிக்கும் போது I told them like there was an opportunity to work in a company, AutoCAD software, அந்த மார்க்கெட்டிங்கில் ஒரு ஜாப் கிடச்சிது. I picked it up, but at the same time I told them this is not what I want to do. I want to be a filmmaker. So they were intrigued, as in, how do you go about it? Like one of my uncles had gone to the film institute, even though I was not in great touch with him or anything like that. My mother's cousin. அப்போ அவர் பண்ண மாதிரி ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணுமா, நீ ஆல்ரெடி 4 வருஷம் இங்கே படிச்சுட்டியே, அப்போ இன்னொரு 3 years இதுதான் படிக்க போறியா அப்படிலாம் கேட்டான். I said இல்லை, அது படிக்க வேண்டாம்னு தோணுது எனக்கு, பிகாஸ் I thought யார்கிட்டயா ஒர்க் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் எங்கேயோ you've heard and no friends also in the industry, like ஒரு associate director கூட தெரியாது, assistant director கூட எங்கேயுமே தெரியாது. So somewhere in the AutoCAD software உடைய அந்த மார்க்கெட்டிங்கில் I just asked a few people here and there on the road, and மணிரத்னம் சருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் சென்னையில் தான் வந்து ஒர்க். ஆமாம், திருச்சியில் படிச்சுட்டு பிகாஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்டேயிங் ஹியர், I came back to stay with them. ஸோ மணி சருடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே அங்கே போய் ஹாஃப் டே வந்து அவர் ஆஃபீஸ்லேயும் ஹாஃப் டே வந்து அந்த மார்க்கெட்டிங் கம்பெனியில் போய் அந்த AutoCAD சாஃப்ட்வேருடைய ப்ரொமோஷன் மாதிரி அவங்களுக்கு காமிக்கிறது, திஸ் வாட் த சாஃப்ட்வேர் கேன் டூ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை பேசணும். ஈவினிங்ஸ் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அவர் ஆஃபீஸ் முன்னாடி போய் மறுபடியும் அங்கே போய் அவரை மீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறது. திஸ் வாட் ஐ வாஸ் டூயிங் எவ்ரி டே. அண்ட் ஐ வுட் கம் பேக் அண்ட் டெல் மை ஃபாதர் அண்ட் மதர் ஆல்சோ, இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஒரு ஏன் வேண்டா, வை வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் வாட் அபவுட் மணி அப்படிலாம் அவங்க ஒரு வார்த்தை கூட என்னை வந்து கேட்கல, டிஸ்கரேஜே பண்ணல. And thankfully my sister, she started working, she had a really good job and she was taking care of the family in that sense. My mom is still working. So things were really okay, because of my sister and my mother and father and all. So I was able to focus on trying to get work. So dad was very happy. And when I finally landed a job with Rajiv sir as assistant director, அப்போ கூட அவங்களுக்கு வந்து ஒரு படம் அதுக்கு நீ எழுதணும் இல்லை எப்படி ஸ்டோரிஸ் வரும், அதெல்லாம் that's what I'm doing. Oh, so you write, is it? So I shared some of the writing with him at that time. And he used to read a lot. So he said, okay, so this is how it works, is it? He used to act in a few plays, but theatre, English playsல போய் சில ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. He would interact with the team and all that. So he knew about what goes around with the writing and delivery and all that as an actor. He was completely with it. And அம்மாவும் ஆக்சுவலாக அம்மா தான் இந்த மாதிரி ராஜீவ் மேனன் சொல்லி ஒரு டைரக்டர் இருக்காரு, I think he's going to do a film and I know somebody who knows him, so why don't you go and அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ யா, வெரி சப்போர்ட்டிவ். அப்பாவுக்கு என்ன படம் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஃபில்மோகிராஃபியில்? வேட்டையாடு விளையாடுக்கு அப்புறம் பச்சைக்கிளி முத்துச்சரம் வரைக்கும் தான் பார்த்தாரு ஆப்வியஸ்லி. பச்சைக்கிளி முத்துச்சரம் பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ் நீ பண்ணியிருக்க, அப்படி பண்ணியிருக்கூடாது, யூ ஷுட் ஹவ் ஹேட் தட் ஃபைட் சீக்வன்ஸ், இந்த படம் ஃபினிஷ்ட் ஃபார் மீ 10 minutes ago அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. வேட்டையாடு விளையாடு he really liked. And I think he also met கமல் சார், பிகாஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபில்ம் பண்ணோம் அந்த படம். கமல் சாரோட வீடாக வந்து அந்த படத்தில் காமிக்கிறது என் வீடு தான். ஸோ we filmed almost ஒரு 10 days அங்கே ஃபில்ம் பண்ணோம். So he got to talk to him a little bit and all that. And he used to like his work, so he was happy. Minnale he really liked. He laughed a lot when he watched Minnale, for sure. அதை போய் நீங்கள் வேறு கிரிஞ்சு வார்த்தைன்னு சொல்லிட்டீங்களே சார். மின்னல் ஃபேன்ஸ் வர போகிறாங்க வந்து அப்படின்னு சார். இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து ஐ டேக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆல் ஓவர், லைக் இங்கே பார்க்குற இடத்துல தான் வந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன் சச் இன்ஸ்பிரேஷன் ஒரு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், இது வந்து இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன விஷயம், இட்ஸ் ஸ்டில் ஸ்டேயிங் வித் மீ அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? மியூசிக், பீப்புள், dad, my sisters to a large extent, family.
anything nice, like a lot of travel inspires me. Journeys, like I தனியா like to, yeah, நிறைய பண்ணியிருக்கேன். பைக் ரைட்ஸ், நோபடி நோஸ், லைக் சொன்னால் ஆப்வியஸ்லி விட மாட்டாங்க. ஸோ நானே பைக் எடுத்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் முந்தி. இப்போல்லாம் போனால் தெரிஞ்சிடும் ஒரு 3 hours மேலே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல, அதான் சேம் காலேஜ் டேஸ் அண்ட் ஆஃப்டர் தட் when I got my bike. ரீசெண்டாகவும் பண்ணியிருக்கேன். That kind of opens up a lot of thought. That really inspires me. When I'm really low, that's what I look forward to. I still bike. So these are basic things. Yeah. how have you evolved as a person and ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுல அந்த பதில் வச்சு மட்டும் எப்படி இவால்வ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலி ஃபார் மீ இஸ் வெரி ஆர்கானிக் திங். ஐ ஹவ் நோ ஐடியா நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஒரு படம் ரிலீஸ்க்காக தான் மீட் பண்ணி பேசுகிறோம் ஐடியலி. But then you're also talking to me about a lot of personal stuff, what my mind is like. And sometimes I wonder, why am I taking myself so seriously? இது யார் பார்க்க போகிறா, இது யார் கேட்க போகிறா, இவன் என்ன சொல்கிறான்னு யாருக்காவது பிடிக்குமா அப்படிலாம் என் மைண்டில் இருந்தாலும், பட் சின்ஸ் we have said yes and we are talking and I like to talk also. Very rarely I talk like this. So usually எனக்கு வந்து இந்த whatever I'm talking to you personally and about my mind is what I feel and it comes very honestly. What I talk about the film is what I discover when I talk to you. Like if the படத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னா I try to discover the film. That's also honest only. But I don't have a theory about the film. நான் ஒரு சினாப்சிஸாக எழுதி போய் நான் ஷூட் பண்ணல. நான் எழுத ஆரம்பிக்கும் போதே ஒரு பொண்ணு, ஷீஸ் வெஸ்டர்ன் யூஎஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி அண்ட் ஷி ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட். அவ உயிருக்கு மேலே ஒரு பவுண்டி எடுத்திருக்காங்க அண்ட் there are assassins coming in to kill the whole team. So she has to be protected அப்படின்னு சொல்லி ஒரு கதையாக தான் எழுத ஆரம்பித்தேன். So if you ask me, tell me about the movie அப்படின்னா I'll try and discover something from the film to tell you. So அங்கே மட்டும்தான் I have to probably think and figure it out. But everything else is very natural and what I am. So there's no evolving with that. ஓகே. இப்போ ஜோஷுவா பொறுத்த வரைக்கும் என்ன கேள்விகள் உங்களை நோக்கி வருது சார்? ஜோஷுவா அப்படி சொல்லி, பிகாஸ் எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது இப்போ ஜோஷுவா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னது. எனக்கே சர்ப்ரைஸிங்காக தான் இருக்கு. நினச்சேன் சார், 2 வருஷம் எதிர்பார்த்தேன் சார். நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஆப்வியஸ்லி November 24th ரிலீஸ் டேட் போட்டு வர முடியல. திடீர்னு ஆஷி சார் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் கௌதம், உங்களுக்கு வருதா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக அவர் அப்படி கேட்க மாட்டார், நம்ம படம் வருதா அப்படின்னு தான் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ March 1st நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வரலன்னா நம்ம March 1st ஜோஷுவா வந்துடலாம், எனக்கும் பணியாகும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாரு. ஓகே சார், நீங்கள் வந்துடுங்க, நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த வேலையில் இறங்கியாச்சு. அண்ட் இட் வாஸ் நைஸ் பிகாஸ் ரொம்ப நாளாக படம் வரல. பட் இப்போ ஒரு படம் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும்போது it's still my work. I put everything into it and we've created something. So the focus is on that. So it's very positive. ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்குது. I'm looking forward to the release. Like, that's what we're working for. That's what this passion is all about. Like, you work, you put it out, people are going to see it. They love it, they hate it, that doesn't matter. But people are going to see it. So ஒரு நல்ல எனர்ஜி இருக்குது and it's all under that positive umbrella. So I'm hoping some other energy will get converted to Jeyachandran. இப்போ இந்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஐ திங்க் புது முகங்கள் கொஞ்சம் நிறைய. வருணா இருக்கட்டும், வருண் எங்களுக்கு வந்து டான்ஸராக ஒரு வேறு மாதிரி ஒரு ஆக்டராக தெரியும். ஹவு இஸ் இட் சார், லைக் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒருத்தவங்களோட ஒர்க் பண்ணுறது? புதுமுகம் தான், பிகாஸ் ஐ சார் இன்ட்ரடியூசிங் ஆல் தி போஸ்டர்ஸ். ஐ ஃபெல்ட் சின்ன சின்ன ரோல்ஸ் அவங்களுடைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஐ ஃபெல்ட் திஸ் லைக் அண்ட் இட்ஸ் சாலிடாக பண்ணியிருக்காரு. லைக் வாட் ஹீஸ் புல்ட் ஆஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி ஆக்ஷன் அண்ட் ஒரு மாதிரி டாகடாக வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க உண்மையிலே. லைக் I'm saying bigger stars won't have been able to do that because they won't do it. Even though safety and action ellame provide pannirundhalum, we had top teams working to make sure all actors are safe and all that. Body double illama, stunt double illama, he's done it himself. So live shoot pannirkom, action and raw pannirkom. It's not like one and very stylish ah irukum, but adula or raw or real action mari irukum. Nobody is flying in the air and landing and purudi parakkuradhu adalla illa, very raw, real. ஓகே இது நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும். அண்ட் வாண்டட் டு கோ வித் ஆல் யங் நியூ ஆக்டர்ஸ் பேசிக்லி. கிருஷ்ணா ஹஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க். இஸ் அ ஹீரோ பை ஹிம்செல்ஃப். நான் கேட்டதுனால he came and did this negative sort of a role in the film and I liked working with Krishna. And they were all with us like throughout, and Rahi is also a new face.
we wanted somebody, ஏன்னா கொஞ்சம் கேப்ஸ் விட்டு பண்ணோம். லைக் we gave Varun some time, ஆக்ஷன் எல்லாமே ரிஹர்ஸ் பண்ணி பண்ணோம். So between schedules there were gaps, so we wanted somebody who will still be with us and not sign other films. So Rahi and Kitty sir was acted in the film, but it's mostly a young cast, new cast. எப்படி இருந்துச்சு சார் அந்த இடத்துல? பிகாஸ் இப்போ சூர்யா சார் இல்லை சிம்பு சார் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது, விக்ரம் சார் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அந்த டைனாமிக்ஸ் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இந்த டைனாமிக்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ என்னன்னா வித் வருண், வித் சிம்பு அண்ட் வித் எனி ஆக்டர் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணி எனக்கு கொஞ்சம் இப்படி பாருங்க அப்படி பண்ணுறதே இல்லை. ஐ கிவ் இட் டு தேம் அண்ட் ஐ வெயிட் டு சி வாட் தே கிவ் மீ அண்ட் தே கிவ் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. லைக் சிம்புலாம் ஐ டைவ் டு சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஏன்னா நம்ம எழுதுனதை அப்படி ஒன்று ரீப்ரொடியூஸ் பண்ணுவார். அண்ட் கமல் சார் அன்பிலீவபிளாக இருக்கும். நம்ம என்ன எழுதினாலும் அது டோட்டலாக வேற ஒன்று வரும் சர்டன். அண்ட் ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ஆக்டர்ஸ் லைக் தட். With Varun, he expected that from me. Like I would control him completely, but I was not doing that. நான் ஒரு சிம்புட்ட ஒரு சீன் கொடுத்து பிரதர் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறத வருண்ட்டே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஒரு பேனிக், இனிஷியலி ஒரு 4-5 days lot of takes and we were trying to set ஆகல. And then we stopped, we spoke to each other. And then we brought him into how this should be done a bit. And then we picked it up again. In between, Adi Shakti Lapoi, he did one session also when he came back. And he's evolved, definitely, from the beginning to where he is now, he's definitely evolved. Even the action training that he took, 3 weeks Paris poitu, that would have conditioned him for life. Like anything you ask him to do in terms of action, he'll do it very easily because he was conditioned by these guys who trained him from there. I enjoyed working ஒரு பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணி நமக்கு என்ன ஈஸியாக கிடச்சிருக்குமோ அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி we got it from these guys. அண்ட் இப்போ கமல் சார் பற்றி நீங்கள் சொல்லும்போது லோகேஷ் சாரும் நீங்களும் பயங்கரமான கமல் சார் ஃபேன் அண்ட் 2 பேருமே லியோ செட்ஸில் மீட் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது பை எனி சான்ஸ் படத்தை தாண்டி கமல் சாரோடைய படத்தை பற்றி ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு சீன் பற்றி உங்களுக்கு இது பிடிச்சது அப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு 2 ஃபேன் பாய்ஸ் பேசுகிற மாதிரியான? We always talk about that. எப்போ மீட் பண்ணாலும் and we discussed that சார் நீங்களா நானாலாம் போட்டிருக்காங்க சார், நான் சொல்லிட்டேன் நீங்கள் தான் அப்படிலாம். I said look, all that doesn't make a difference. Basically we're all from that school அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லைக் ஐ கம்ப்ளீட்லி ஃப்ரம் தட் ஸ்கூல். லைக் மணி சார்ட்ட ஒர்க் பண்ண நினச்சா கூட கமல் சார் படங்கள் தான் எனக்கு நிறைய ரெஃபரன்ஸாக எடுத்து நான் மைண்டில் ஒர்க் பண்ணி அந்த மியூசிக்லேருந்து எழுதி அப்படி தான் நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் ஐ ஹேட் த opportunity and the good fortune to work with him also on a full-fledged film, and I saw him live, and I know what they did with Vikram and what they will probably do later also and stuff, and we spoke about all that. I asked him, I kept asking him how was it working with him, like in the scene when the hour சொன்ன dialogue தானே அப்படிலாம் நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். ஜோஷ்வாலேருந்து என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நாங்கள் வச்சுக்கலாம் சார்? ஒரு டேக்அவேயாக என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஐ ஜென்ரலி டோன்ட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு யூ, பட் ஒரு ரேசி ஆக்ஷன் ஃபில்ம் அண்ட் ஆக்ஷன்னா விக்ரம் இஸ் ஆல்சோ an action film. Maybe Thug Life also could be an action film, I don't know, right? So but இது why I'm saying action film is it's driven by like ஒரு series of action sequences coming back to back. ஒரு சின்ன ஐடியா தான், பட் அதை ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு 2 hours ஒரு மாதிரி டைட்டாக ஒன்று சொல்லியிருக்கோம். அண்ட் இட்ஸ் வித் நியூ ஆக்டர்ஸ். ஸோ யூ யூஸ் டு யுவர் ஸ்டார்ஸ் டூயிங் ஆக்ஷன் ஆன் ஸ்க்ரீன். நவ் கம் அண்ட் see these new actors, a new actor, and the way these villains come after him and how he manages them. ஒரு மாதிரி ஒரு ஹார்ஸ் வித் பிளிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த படத்தில் கொடுத்துருக்கான். His duty is to take this girl from one place to the other and how he does that. Okay. எப்போவுமே இட்ஸ் நெவர் எண்டிங் கான்வர்சேஷன் தான் வித் யூ. எனக்கு இந்த டைம் லிமிட் இதெல்லாம் அப்புறமா தான் கொஞ்சம் மைண்டில் வரும். ஸோ எப்போவுமே ஒரு கமா தான். ஐ திங்க் இப்போதைக்கு நான் ஒரு சின்ன ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறேன் சின்ஸ் ஐ ஹாவ் டு எண்ட் திஸ் இன்டர்வியூ. பட் interview number 6. Yes sir, interview number 6. I will do that also, and thank you so much for doing this sir, means a lot to me. Thank you sir. Summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.